வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு தர்பூசணி ஜூஸ் ஒன்று போட போறோம். ஆக்சுவலா இது ஒரு ட்ரோல் வீடியோன்னு சொல்ல முடியாது. இது திவாகர அவனை போட்டு புழக்கிற வீடியோன்னு வேணா சொல்லலாம். என்னோட பிளஸ் பாயிண்டே என்னோட உருவ அழகு தான் சார். ஒரு ஃபேஸ் கட் இப்ப இருந்தில்ல, நான் குழந்தையா இருக்கிறப்பலே முகத்துல என்னமோ தெரியுது, சொல்லாத ஆட்கள் கிடையாது. அது கொசு இல்ல ஈ ஏதாவது உக்காந்துருக்குமியா, அதை சொல்லியிருப்பாங்க. இப்படி பேய் மாதிரி பிறந்தா எந்த தாய் தகப்பன் தான் உன்னை பாப்பாங்க? பிறந்தப்ப எல்லா குழந்தைங்களையுமே வந்து பார்க்க வர்றவங்க ஆகா ஓகோன்னு இப்படிதான் பேசுவாங்க. அத கூட ஒரு மனுஷன் 40 வயசுலயும் ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்களேன். சோ அப்படி ஒரு வசீகரம் கொண்ட முகம். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. இந்த தர்பூசணியை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியமே இல்ல, ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம்தான். எல்லாத்துலயுமே தான் பெரிய ஆளு, நான் மட்டும்தான் தான் மட்டுமே பேசக்கூடிய ஒரு நபர் தான். இந்த ஆள மாதிரி சோசியல் மீடியால ஒவ்வொரு சீசனுக்கும் எவ்வளவோ பேர் வந்து இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பண்றவங்க வந்திருக்காங்க, அப்படியே காணாமலும் போயிருந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இந்த ஆளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் நாம ஒரு பைத்தியக்காரத்தனமா தான் பண்றோம், கேமராக்காக பண்றோம் அப்படிங்கிறது. ஆனா இந்த ஆளுக்கு அது தெரியவே இல்ல. இவன் ஒரு டாக்டரே இல்ல. நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். ஏன்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பைத்திய மாதிரி நடிச்சாங்க. ஆனா இந்த ஆளு பைத்தியம். இவரோட பேச்சை கேட்டாலே எல்லாருமே இரிட்டேட் தான் ஆகுறாங்க. வார்த்தைக்கு வார்த்தை தன்னோட தற்புகழ்ச்சி ஒரு மனுஷனுக்கு இருக்கலாம், ஒரு எல்லை மீறி அங்க இருக்கிறது. சும்மா லூசு மாதிரி நடிப்பு அரக்கன் அப்படி அதெல்லாம் நல்லாவா இருக்கு? இருக்கிற எல்லாருமே எனக்கு கீழே தான், என் கால் தூசிக்கு பெற மாட்டாங்கன்ற அளவுக்கு பேசிக்கிட்டு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் திவாகர்ன்றது டுபாகர்னு பேர் வச்சிருக்கலாம். இவனை அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சுங்கிற மாதிரி இந்த ஆளை எவ்வளவோ போட்டு அடிச்சு பார்த்தாச்சு. இதுக்கு மேலேயும் இந்த ஆளை விட்டு வச்சோம்னா சமுதாயத்துக்கே நல்லது இல்ல அப்படிங்கிற ஒரு கட்டத்தினாலதான் இப்ப நான் பேசவே வந்திருக்கேன். எங்க நடிப்பு அரக்கன்ங்க அவரு. எங்க காலேஜ் சேர்மன் அவங்க கோடீஸ்வரவங்க, டக்குன்னு ரவுண்ட்ஸ் போனவர் திரும்பி வந்துட்டு பண்ணுவார். அது முகத்துல என்னமோ தெரியுதுங்க, பயங்கரமா வருவாங்க அப்படின்ட்டு அப்படி போற ரவுண்ட்ஸ்ல. அது பேஷண்டா சேர்க்க வேண்டியவனெல்லாம் எவன்டா ஸ்டூடெண்டா சேர்த்து வச்சதுன்னு திரும்பி வந்து பாத்துருப்பாப்ல. நான் வந்து இதை பெருமைக்காக சொல்ல வரல, நான் பெரிய ஆளுன்றதுக்காக சொல்ல வரல. ஏய் வாயை முன்னேந்து போட, எதா அசிங்கமா பேசிட்டு போற. பொதுவாகவே பிரின்சிபல் வந்து ஒரு ரவுண்ட்ஸ் போகும்போது திடீர்னு ஏதாவது கவனிச்சாங்கன்னா திரும்பி வந்து ஏன் கத்திக்கிட்டு இருக்கானுங்க இல்லை ஏதோ ஒன்று பார்ப்பாங்க. அதை கூட என்னையத்தான் வந்து என் முகம் வசீகரத்தினால தான் போனவர் திருப்பி அவர் அட்ராக்ட் பண்ணி இழுத்துச்சுங்கிற அளவுக்கு பேசுறாப்ல. சரி, இப்ப எதுக்குடா இந்த ஆளை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இந்த ஆள் இந்த ஜாதி பிரச்சனையில சிக்கி அடிச்சு ஒழிச்சு இந்த ஆள் அவ்வளவுதான்டா, திருப்பி வரவே முடியாதுன்ற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டு அப்போ சேர்த்து போயிட்டான்டா. எந்த விஜய் டிவி பிக் பாஸ்ங்கிற ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியில வாய்ப்பை கொடுத்து இந்த ஆளை திருப்பியும் வளர்த்தாங்களோ, அதே விஜய் டிவி குக்கு வித் கோமாளி செட்டுக்கு போய் அங்க பெண்கள் கிட்ட மோசமா நடந்துகிட்டதாகவும் அங்க அடிதடி சண்டையே வந்ததாகவும் ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கு. லேடிஸ் மேட்டர். என்னது லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. இந்த பிரச்சனை எங்க முத ஸ்டார்ட் ஆச்சுன்னா, திடீர்னு திவாகர் இவிபி செட் இருக்கு இல்லையா, அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்தாப்ல. ஆக்சுவலா குக் வித் கோமாளி ஷூட்டிங்காக வந்தேன். அதாவது நான் உடனே வந்துட்டேன்ற பொறாமையில வந்து புகழ், கானா வினோத் இவங்க எல்லாம் சேர்ந்து, எஸ்பெஷலி மாக்காப்பா குடி போதையில வந்து இரும்பு கம்பி ராடால என்னைய தாக்கி காலில் ரத்த காயமாயிருக்கு. அடிச்சு வெளியே அனுப்புனது எனக்கு தெரிஞ்சு சரின்னு தான் தோணும். அங்க பாருங்களேன், ஒரு பிரச்சனைய எங்க இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறான்னு பாருங்களேன். அந்த பிரச்சனை நடந்ததை மட்டும் தான் சொல்றா, ஏன் நடந்துச்சுங்கிற காரணத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. புகழுக்கு, கானா வினோத்துக்கு, மாக்காப்பாக்குலாம் இவர் வந்ததுனால ஒரு பொறாம தான், அந்த பொறாமனாலதான் இவர் அடிச்சாங்களாமா. பொறாமப்படுற அளவுக்கு இந்த ஆள் யாரு? அவன் என்ன பிளான்ல இருக்கிறான்? அசிங்க பண்ணுமா இல்ல என்ன அடி வாங்கி சாவணுமா? என்ன ஒன்னும் புரியல. அவன் என்னதான் மைண்ட் செட்ல இருக்கிறான்னு ஒன்னும் தெரியல. இந்த பேட்டி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு கொடுத்துருக்காப்ல. அந்த 10 நிமிஷமும் நடந்த பிரச்சனையோட காரணத்தை பேசினாப்லான்னு கேட்டீங்கன்னா நெவர். மூச்சை கூட முழுங்குவான தவிர இந்த குத்தாலிங்க வெளியே விட மாட்டான். கடைசி வரைக்கும் அந்த காரணம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுங்கிறத பத்தியே பேசல. முழுக்க புகழுக்கு, கானா வினோத்துக்கு, மாக்காப்பாக்கு என் மேல பொறாம, நான் வளர்ந்துட்டேன்னு பொறாம, அவங்களால வளர முடியல, இதே பேச்சுதான். குக் வித் கோமாளி போன உடனே அவருக்கு பொறாம வைத்தறிச்சல் வந்துருச்சு, இங்கேயே வந்துட்டானா அப்படின்ட்டு. ஏன்னா கானா வினோத்துக்கு இண்டிவிஜுவலா ஒரு திறமை கிடையாது. புகழுக்கு வந்து நான் காலையில போன உடனே மூஞ்சி செத்து போச்சு. ஏன்னா எங்க ஹீரோ ஆயிருவோமோ, என்னோட மக்கள் செல்வாக்கு. ஆனா ரியாலிட்டியில கொஞ்சம் பாருங்களேன், இந்த ஆள் அப்படி எத்தனை படத்துல நடிச்சிட்டாப்ல, எத்தனை நிமிஷம் வந்திருப்பாப்ல. வந்தா 1 நிமிஷம் 2 நிமிஷம், 1 நிமிஷங்கிறதே அதிகம் இவன் இருக்கலாம். ஆனா புகழ் அவர் பண்ண காமெடி நமக்கு சிரிப்பு வருதோ இல்லையோ,
ஆனா எத்தனை படங்கள்ல ஒரு பெரிய கேரக்டராவே பண்ணியிருந்திருக்காப்ல. தேசிங் ராஜா 2-ஆ இருக்கட்டும், இல்ல எதற்கும் துணிந்தவனா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி யானை படத்துல கூட வந்திருந்தாப்ல. அவர் பெரிய கேரக்டராவே பண்ணியிருக்காரு. மத்த எல்லாருமே கீழே இருக்காங்கன்னு நினைச்சு அவர் பேசிட்டு இருக்காரு. இப்படி பேசுறதுக்கெல்லாம் எப்ப யார்கிட்ட அடி வாங்க போறான்னு அதுவும் தெரியல. இன்னொன்னு மாக்காப்பா, அவரு நிறைய படங்கள்ல ஹீரோவாவே பண்ணியிருக்காப்ல. அவங்களுக்குலாம் இவரை பார்த்து பொறாமையாமா. டேய் நான் எப்படா இவன் கூட சண்டை போட்டேன்? சண்டை போற அளவுக்கு இவன் எனக்கு ஈக்குவலான ஆளா? இப்ப முதல்ல திவாகரே போய் கேஸையும் கொடுத்துட்டு என்னை அடிச்சுட்டாங்க, என் மேல பொறாமப்பட்டுட்டாங்கன்னு ஒரு கேஸை கொடுத்து ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்துட்டாப்ல. என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, எதுக்கு அடிச்சாங்க, எதுவுமே புரியாம இருந்தது. அதுக்கப்புறம் மறுநாள் தான் விசாரணைக்காக போன கானா வினோத், புகழ், இல்ல மாக்காப்பா 3 பேர் சேர்ந்து அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அப்பதான் என்ன நடந்துச்சு, இந்த திவாகர் எம்புட்டு கேவலமான ஆளுங்கிற உண்மையே வெளியே வருது. சில விஷயங்கள் பண்ணாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வந்து என்ன பண்ணாங்கன்னா, தம்பி நீ வெளில போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இந்த ஆளு என்ன பண்ணியிருக்காப்ல, குக்கூத்து கோமாளி செட்டுல போய் நிஷாக்கா இருக்காங்க இல்லையா, அறந்தாங்க நிஷா, அவங்க தோல் மேலேயே கை போட்டு பண்ணிட்டு இருந்திருக்காங்க காமெடிங்கிற பேர்ல. அதை பார்த்து அவங்க ஹஸ்பண்ட் டென்ஷன் ஆகி போய் தம்பி முதல்ல கையெடு, நீ கையெடுத்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அவன் என்ன வார்த்தை சொல்லியிருக்கான் தெரியுமா? ஏன் இவ்வளவு நாள் நீங்க கை போட்டுக்கிட்டீங்கல்ல, இன்னைக்கு ஒரு நாள் நான் கை போடக்கூடாதான்னு கேட்டிருக்கேன். அவரோட மனைவி மேல போயிட்டு இப்படி கையை போட்டு செல்லம், இவ்வளவு நாள் நீ வந்து பார்த்தனா வீட்டுக்காரோட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருந்தா இது காமெடியா? நீங்க சொல்லுங்க சார். இவனை என்ன பண்ண சார்? ஏண்டா அவர் பொண்டாட்டி தோல்ல அவர் கை போடுறதும் நீ வந்து கை போடுறதும் ஒண்ணா? இப்போ கப்பல் சார் 2 பேரும் தோல்ல கை போட்டு வந்துகிட்டு இருக்காங்கப்பா. அவகிட்ட நீங்க போய் ஏப்பா இவ்வளவு நாளா உன் பொண்டாட்டி தோல்ல நீ தானே கை போட்டுக்கிட்டு இருந்த, கொஞ்ச நேரத்துக்கு நான் போட்டுக்கிறேன்னு நீங்க கேட்பீங்களா? ஆனா இவன் கேட்டிருக்கான். அப்பதான் கானா வினோத் உள்ள வந்து இந்த மாதிரி பொம்பளை பிள்ளை மேல டச் பண்ணி பேசுறத நுப்பாட்டு கையெடுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவ்வளவுதானே சொல்லையா வேணும்? கானா வினோத் உள்ள வந்துட்டா போதும்ல. உடனே அவரை வந்து அது இதுன்னு பேசி ஜாதி பத்தி எல்லாம் பேசி அவனை இவனு பேச 2 பேத்துக்கு கைகலப்பாக, அதுக்கப்புறமா அதுல புகழும் வந்து பேச அங்க தள்ளுமுள்ளானதுதான் இந்த பிரச்சனையே. யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். டேபிள்ல இருக்க ஒரு நாள் நீ அவர்கிட்ட எடுத்துட்ட, ஒரு நாள் என் கூட இருக்கட்டன்ற. ஆனா இந்த காரணம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுங்கிறத இவன் ஒரு இடத்துலயுமே சொல்லலைங்க. இப்போ இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கான காரணம் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம இன்னும் பிரச்சனையே பேசல. நான் மூல காரணமே கானா வினோத் தான் ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். இந்த பிரச்சனைக்கு அப்புறமா ப்ரோவோக் டிவின்ற சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ போய் கொடுத்தான். அங்க பேசுறான் மனுஷன் பேசிக்கிட்டே இருக்கானே தவிர அந்த ஆங்கரை கேள்வியே கேட்க விட மாட்டான். இந்த பிரச்சனை எங்கெங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டா, இரு தம்பி ஏன் நம்ம சொல்லிக்கிற, அதை சொல்ல விடு, அதுக்கப்புறமா நீ பேசு அப்படின்றான். சொல்லவே விடல. என்ன என்னை சொல்லவே இல்லையே. புகழ் கூட ஜிம்பாய் என்ன என்னை பேசவே இல்லையாப்பா. சரி இவன் சொல்லுவான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் அவங்கள பத்தி தப்பா சொல்லிக்கிட்டே இருக்கானே தவிர அவங்க அடிச்சாங்க, இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்கன்னு சொல்றானே தவிர அட இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுங்கிறத சொல்லவே மாட்டான். என்னடா அது 58 68 அடிச்சு போயிட்டே இருக்கான். ஒரு லிமிட்டுக்கு மேல பொறுமை இழந்த ஆங்கர் ஒரு நிமிஷம் நீ நிப்பாட்டு, நான் சொல்றேன் இந்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாப்புல. நீ இந்த மாதிரி செஞ்சிருக்கிற, அதுக்கு தான் கானா வினோத் பேசியிருக்காரு அப்படின்னு. உடனே வந்துட்டு அதெல்லாம் கிடையாது, யார் சொன்னது உனக்கு, எங்க ப்ரூஃப் காட்டு பாப்போம் அப்படின்ட்டான். நிஷா கையில் சொல்லி எதுவுமே சொல்லவே கிடையாது. என்ன ஆதாரம் இருக்கு காட்டு. ஒரே நிமிஷம். இவர் என்ன பண்ணிட்டாப்ல, என்ன கோவத்துல இருந்தாரு இல்ல, டக்குன்னு போன் எடுத்து ப்ரூஃப காட்ட ஆரம்பிச்சிட்டாப்ல. ப்ரூஃப் தானே வேணும், சம்பந்தப்பட்ட நிஷாக்காவே பேசியிருக்காங்கன்னு வீடியோ காலை எடுத்துக்கிட்டு இருக்காப்ல. அவ்வளவுதான். டக்குன்னு பார்த்தான், ஆஹா ப்ரூஃப் காட்ட போறாங்களான்னு, இது என்ன கார்னர் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டான். தம்பி இது கார்னர் பண்ற மாதிரி தெரியுது. இல்ல ஸ்டாப் பண்ணுங்க. இது தப்பு பண்றத தொட்டு நம்ம எங்கடா தேவையில்லாத இஷ்யூஸ்ல மாட்டிக்க போறோம், அடி வாங்க போறோம்ன்ற அந்த பயத்துல தான் ஓடிடுறது. இவன் புத்தியே அதுதான். எந்த இன்டர்வியூக்கு போனாலும் அவனை பத்தி புகழ்ந்து அவனை ஆகா ஓஹோன்னு பேசுனீங்கன்னா மட்டும்தான் அந்த இன்டர்வியூல இருப்பான். அதுக்கு வந்து அப்படியே ஃபுல்லா பாசிட்டிவா வரணும், நெகட்டிவா எதுவும் வரக்கூடாது. அதை அவனை பத்தின உண்மையான விஷயம் எதையாவது கேட்டுட்டீங்கன்னா உடனே இது என்னை கார்னர் பண்ற மாதிரி இருக்கு, என்னை டார்கெட் பண்றீங்க, அது இதுன்னு சொல்லி அங்க ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு ஓட ஆரம்பிச்சுனா. நல்லது பண்ணல, நல்லது பண்ணி தான் யாருமே பயப்பட மாட்டாங்க, நேருக்கு நேர் நின்று பேஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த பிரச்சனை அப்படி கிடையாது. அங்க மாக்காப்பா மேலையும் சரி, புகழ் மேலையும் சரி, கானா வினோத் மேலையும் சரி, இவன் பயங்கரமான அலிகேஷன் வச்சிருக்கான். மாக்காப்பா ஈசிஆர்ல பெண்களோட தப்பா நடந்த எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு, புரியுதுங்களா? சோ இதை அப்படியே விட முடியாதுன்னு அந்த ஆங்கர் கேள்வி கேட்கிறாரு, ஒரு நிமிஷம் ப்ரூஃபை பார்த்துட்டு பேசியான்னு. உடனே அந்த இடத்துலயே இவனோட லைவ் ஆன் பண்ணிக்கிட்டு இனி அடிக்கிறாங்க பாருங்க, ரூமுக்குள்ள அடைச்சு போட்டு அடிக்கிறாங்க அப்படின்றான். இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கோம், இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க, அங்க ஒரு பிரச்சனையை ஒரு உண்மையை கேட்ட உடனே டக்குன்னு பயந்துகிட்டு எந்திரிச்சு போறவன் என்னை அடைச்சு போட்டு அடிக்கிறாங்க, என்னை தாக்க வர்றாங்கன்றாங்க லைவ் போட்டுக்கிட்டு. அவர் மேல தப்பு இல்லைன்னா நாங்க நின்று ப்ரூவ் பண்ணி போயிருக்கணும். ஏன் நீ ரொம்ப உண்மையான ஆளு தானே, உண்மையை காட்டுறான்ல, அதுக்கு பதில் சொல்லு.
ஆமா உண்மை இல்ல பொய் அப்படின்னு நீ மறுத்து பேசு. அதை விட்டுட்டு உண்மையா காட்டணும்னு பயந்து ஓடுறது, எந்திரிச்சு போய் லைவ் போட்டதும் இல்லாம அங்க இருந்த கேமராவை பிச்சு 4 லட்சம் ரூபாய் கேமராவை அதை உடைச்சு அங்க ஒரு தள்ளுமுள்ளாய் அவங்க கேமராவை காப்பாத்துறதுக்காக அவங்க பிடிச்சி இழுத்தாக்கா அது என்னைய தான் அடிக்கிறாங்க அப்படின்னு ஓடுறான். லைவ் போட்டுக்கிட்ட எங்கெங்கேயோ ஓடுறான், இன்னொரு பில்டிங்குள்ள ஓடுறான், கீழே போறான், மேல வரான். எனக்கு தெரிஞ்சு இதே சினாரியோவை தாங்க அவன் குக்கூத்து கோமாளி செட்டிலே பண்ணியிருப்பான். நான் ப்ரூஃப் காட்டுறேன் அப்படின்னு அந்த ஆங்கர் சொல்லியும் அது வந்து நம்ம ஏதாவது மாட்டிப்போமோ அப்படின்னு நினைச்சு ஒரு வேணும்னே ஒரு சண்டை போட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. அது இவனே ஒரு பிரச்சனையை பண்ணி இவனே மத்தவங்களை தாக்கிட்டு உடனே திடுன்னு ஓடிடுறது. ஐயோ நீ அடிக்கிறாங்க, ஐயோ நீ அடிக்கிறாங்கன்னு போய் ஸ்டேஷன்ல கேஸையும் கொடுத்துறது. இது ஒரு பேட்டர்னாவே வச்சுக்கிட்டு இருக்கான். அடிச்சாலுமே என்ன பொறுத்தவரை தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு அடிச்சு வெளியே அனுப்புனது எனக்கு தெரிஞ்சு சரின்னு தான் தோணுது. 6 மாசத்துக்கு ஒரு தடவை இவனை பத்தி எப்பெல்லாம் பேச்சு டவுன் ஆகுதோ அப்பெல்லாம் ஒரு பிரச்சனையை கிளப்பி கேஸ் கொடுக்க போறேன், அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு ஒரு பெருசாக்கி விட்டுறான். வாழ்க்கை இதுவே அவர் தான் போல் தான் அவனுக்கு. எல்லாருக்கிட்டையும் அது மாதிரி பேசி அதுல ஒரு ஆறுதல் தேடிக்கிறாரான்னு தெரியல. முதல்ல ஒரு பெண்கள் மேல அவங்களோட அனுமதி இல்லாம அவங்களுக்கு அன்கம்ஃபர்டா இருக்குதுன்னா அவங்க மேல கை போடுறதே தப்பு. அதை கை போட்டதை எடுக்க சொன்னா புருஷன்கிட்டயே போய் இவ்வளவு நாள் நீ கை போட்டிருந்தீங்களா, நான் இன்னைக்கு ஒரு நாள் போடக்கூடாதான்னு கேட்கிற ஒரு பொறுக்கி இவனை பத்தி எப்படி பேசாம இருக்க சொல்றீங்க? பொறுக்கி பைய நீ என்ன பண்ணிட்ட? நீ எம்ஜிஆரா? நீ கலைஞரா? நீ ஒரு பொறுக்கிடா. இந்த இன்டர்வியூ பிரச்சனை வந்த உடனேமே எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிஷாக்காவும் ஆடியோவில் பேசின இதுவும் எல்லாம் லீக் ஆயிருச்சு. அவங்க முழுசா என்ன நடந்துச்சுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. மாமா வந்து ஷோல வந்து இப்படி கை போட்டே இருக்கு, அதனால கை இப்படி எடுத்துடும் போது என்ன நீங்க இவ்வளவு நாள் நீங்க கை போட்டுருந்தீங்கல்ல, ஏன் நான் போடக்கூடாதா? அது போக அந்த செட்டிலேயே இருந்த இன்னொருத்தர் இந்த பட்டிமன்றம்லாம் பேசுவாப்ல, அவரும் அவரோட ஒய்ஃபும் அங்க கண்டஸ்டண்டா இருக்காங்க. அவருமே வீடியோ கொடுத்துட்டாப்ல. தகாத வார்த்தையிலான திவாகர் பேசினாரு, நீ சேரியிலிருந்து பிறந்தவ, நீ வந்து படிக்காதவே கண்டபடி பேசினாருங்க. அவங்க பேசுனதுலயுமே தெரியுது முதல்ல இதை ஸ்டார்ட் பண்ணதே திவாகர் தான். தவறான முறையில பேசி இருக்கிறது, அந்த கை போட்டது, பேசுனது எல்லாமே கடைசியில இவன் பண்ண பிரச்சனையில இவங்க ஒரு பால்கனி மாதிரி நிப்பாட்டி வச்சிருந்திருப்பாங்க போல் இருக்கு. அங்க நடந்த பிரச்சனையில நிஷாக்காவும் சுனிதாவும் கீழேயே விழுந்திருப்பாங்களாம். அவங்களே சொல்றாங்க, நிஷாக்கா நாங்க 2 பேரும் அன்னைக்கே செத்துருப்போம், அப்படி பண்ணிட்டான் அவன் அப்படின்றாங்க. அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் 1/2 மணி நேரம் பிரச்சனை முத்தி இருந்தா அந்த பால்கேணி அந்த விழுந்து 2 பேர் இறந்திருப்போம். அடி எனக்கு விழுந்த மாதிரி யாருக்கும் விழுகல. இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பும் இல்லாம அவங்களை அசௌகரியமா ஃபீல் பண்ண வச்சு அசிங்கமா பேசிக்கிட்டு இவனால சும்மாவே விடக்கூடாது. இந்த பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு பெருசாதான் போய்கிட்டு இருக்கு. அவன் மேல கேஸும் கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவனை உள்ளதுக்கு போட்டாதான் நாடு கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கும். இவரு வீடியோ போட்டிருக்கிறாரு, மாக்காப்பா ஆனந்த் வந்து இரும்புறாடால அடிச்சு போட்டாரு, காலில் காயமாயி போச்சுன்னு அத்தனையும் போயிங்க. ஆக்சுவலா இவன் ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான். தான் தான் அந்த உலகத்துல மிகப்பெரிய ஆளு, தான் ஒரு கடவுள் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மாதிரியும் இங்க இருக்கிற எல்லாருமே தனக்கு கீழே தான் அப்படிங்கிற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? இதை எத்தனையோ பேர் சொல்லி பார்த்துட்டாங்க. நீ டாக்டரை பார்க்க வேண்டிய ஆளியா, நீ டாக்டர்லாம் கிடையாது அப்படின்னு. இந்த பிக் பாஸ்ல தீபகனால ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல, உனக்கு மென்டல் டிசார்டர் இருக்கு, முதல்ல டாக்டரை போய் பாரியான்னு சொல்லிட்டாங்க. எதையுமே கேட்க மாட்டேங்கிறான். இளவி இவன் மேல கேஸ் போட்டாலும் அந்த கேஸ் நிக்குமா என்னன்னு கூட தெரியல. இவனை எல்லாரும் செருப்பால அடிக்க போறாங்க, அப்பதான் இவனுக்கு அறிவு வரப்போகுது. இவனால பெண்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு இல்ல ஊருக்குள்ள அப்படின்னா அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. இவனால பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கே இவங்கிட்ட பாதுகாப்பு கிடையாது. பிக் பாஸ்ல துஷாரை போட்டு பிணையன்னு பிணைஞ்சு எடுத்தான். துஷார் பாவம் என்ன செய்யறது, இவங்கிட்ட இருந்து எப்படா தப்பிக்கிறதுன்னு தெரியாம நெளிஞ்சுக்கிட்டு வச்சுட்டு பாவம் படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்தாப்ல. அவன் பாக்குற பார்வையை பாத்தீங்களா? அவன் ஆம்பளை பைய தானே, ஆம்பளை பையல் அப்படித்தான் பாப்பியா நீ? இவனால மனுஷன் லிஸ்ட்லயே சேர்க்கறதா என்னன்னு கூட தெரியல. ஒரு மாதுளம்பழத்தை கூட உரிச்சு திங்கணுங்கிற அறிவு இல்லாம இந்த ஆடு மாடெல்லாம் தான் அதுக்கு 6 அறிவு கிடையாது. அதை உரிச்சு திங்க முடியாதுக்கு கையில், அதனால அப்படியே திங்க. அதையே இந்த பிக் பாஸ்ல அப்படியே திங்கிற ஆளு. இன்னொரு பக்கம் இவன் ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டி, இவெல்லாம் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லி பல ஷோக்களுக்கு இவனை சீஃப் கெஸ்டா வேற கூப்பிடுறது. இப்படி ஒரு ஷோவுக்கு ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி இந்த சின்ன சின்னதான் நடத்துவாங்க இல்லையா, அப்படி ஒருத்தங்க அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு இவன் சீஃப் கெஸ்டா புக் பண்ணி அதுக்கு 10,000 ரூபாய் கேட்டிருக்காப்ல. இல்ல சார் 10,000 ரூபாய் கேட்டாரு. ஏங்க 10,000 ரூபாய்லாம் கொடுக்க முடியாது. 10,000 ரூபாய்லாம் உனக்கு கொடுக்க முடியாது, வேணும்னா 3,000 ரூபாய் தரேன் இருக்காங்க. கடைசியில் அந்த பேசி 5,000 ரூபாய்க்கும் பிடிச்சிருக்காங்க. அதுக்கு 3,000 ரூபாய் அட்வான்ஸும் போட்டிருக்காங்க. எனக்கு ஒரு 5,000 ரூபாய் போட்டு விடுங்க சார், அவரே வாலண்டரியா வந்து. ஆனா டேட் அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு வரல. கேட்டா எனக்கு வேற ஒரு ஷூட்டிங் இருக்கு, என்னால வர முடியாது, அந்த டேட்டை வேணா தள்ளி வைங்க அப்படின்னு இருக்காப்ல. யோ
உனக்காகலாம் அந்த ஃபங்க்ஷனை தள்ளி வைக்க முடியாது. நீ அந்த காசை போட்டு விடு அப்படின்னா காசெல்லாம் கொடுக்க முடியாது. கொடுத்ததா அதை மறந்துருங்கன்னு இருக்கான். இல்ல நீங்க தள்ளி தான் வைக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்க மறந்துடுங்க, அமௌண்ட்டை மறந்துடுங்க, நான் வரமாட்டேன். ஸோ அடுத்த லெவலா பண மோசடியும் பண்றாளா தான் இருக்கான். ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. ஆனா நாமளும் எவ்வளவு சொல்லிட்டோம், இந்த மாதிரி ஆளெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு ஏன் கூப்பிடுறீங்கன்னு. முக்கியமா காலேஜ் ஸ்கூல் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து இவனை கூப்பிடாதீங்க, இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிடாதீங்கன்னு எவ்வளவோ அடின்னு அடிச்சு பார்த்தாச்சு. ஆனாலும் அவங்களும் திருந்துற மாதிரி இல்லை. இவனெல்லாம் ஒரு ஆளுன்னு இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறமெல்லாம் பிக் பாஸுக்கு அப்புறமும் ஒரு காலேஜில் இவனை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு வச்சிருக்காங்க. அப்போ இவங்களெல்லாம் என்ன சொல்றது? இவன்லாம் அங்கே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்லிட போறான், என்ன இவன் மூலியமா அவங்க கற்றுக்க போறாங்க? இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பண்ணீங்கன்னா நீங்களும் ஒரு ஃபேமஸ் ஆகி இப்படி ஸ்டேஜில் இருந்து நிற்கலான்னு காட்டுறதுக்கா? இன்னும் இதை விட சொல்லணும்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு, சின்ன பிள்ளைங்க இருக்கிற ஸ்கூலுக்கு இவனை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க மதுரையில. அவங்களுக்குலாம் உண்மையிலேயே சுயநனவோட தான் இருக்காங்களா, அவங்கெல்லாம் படிச்சுட்டு தான் வந்தாங்களானே எனக்கு புரியல. இவனெல்லாம் ஒரு ஆளுன்னு யாரை கூப்பிடணும்? ஒரு ஸ்கூலுக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்க வேண்டிய ஆளுங்க, படிச்சு பெரிய ஆளா இருக்கிறவங்க, ஒரு IAS அந்த மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டா பரவாயில்ல. இவன் யாரு? இவனெல்லாம் எதுக்கு கூப்பிடுறாங்க? இவனெல்லாம் சூடு சொன்னே கிடையாது. எவ்வளவு திட்டம் வந்து பக்கத்துல நிக்கிறான். இதெல்லாம் நாமளும் எவ்வளவோ சொல்லிட்டோம். எத்தனையோ வீடியோஸ்லாம் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல வந்து கூப்பிடாதீங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் அப்படின்னு வீடியோ போட்டு அடின்னு அடிச்சு பார்த்தாச்சு. ஆனா யாருமே திருந்துற மாதிரியே தெரியல. காலை உடைச்சு நீ திருந்தலையா? இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன்னை என்னதான்டா பண்றது? இவனோட இம்சை, இவனோட டார்ச்சர்லாம் எப்போதான் நமக்கு அடங்கும்னே தெரியல. இந்த பிரச்சனையாவது விடாம அவங்க எப்படியாவது கேஸை போட்டு இவனை உள்ள அனுப்பிடுவாங்கன்னு நம்புறேன். நான் கூட ஒரு கமெண்ட் ஒன்று வீடியோல பார்த்தேன், அதை கொஞ்சம் பாருங்களேன். ஐயோ, நான் கல்யாணத்துக்கு போகாதது காரணமே கன்றாவி பிஸ்கெட் தான். பாருங்க, இவனை யாராவது கொன்றுங்கடா, நான் ஜாமீன்ல எடுக்கிறேன். எந்த அளவுக்கு வெறியில இருக்கானுங்க பாருங்களேன். பார்த்தாலே காண்டாவதுல நிறைய பேருக்கு பண்ற வேலைலாம் அந்த மாதிரி தானே. சீரியஸா மக்களோட மனநிலை இந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு சில சேனல்லாம் இருக்காங்க, இவனை கூப்பிட்டு வச்சு இவனை ஆகா ஓகோன்னு பேசியெல்லாம் இன்ட்ரோ எடுத்து தான் போட்டுட்டு இருக்கானுங்க. நல்லா இருக்க மாட்டான் தம்பி, நல்லாவே இருக்க மாட்டான். அவனுங்க எல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. இவனை மாதிரி ஆளுகளை பூஸ்ட் பண்ணி வளர்த்து விடுறதே அவனுங்க தான். அப்புறம் வந்துகிட்டு இவன் கெட்டவன், இவன் இந்த மாதிரி பண்றான்னு அவனை போட்டு அடிக்கிறதும் அவனுங்க தான். ஆனா உண்மையிலே சொல்ல போனா இவன மாதிரி ஆளுகள்லாம் சொசைட்டிக்கு ரொம்ப டேஞ்சரான ஆளுக தான். எத்தனை பேர் என்ன பண்ணுவானே தெரியாது. பெண்களுக்கு இவனால பாதுகாப்பு இல்லை, ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு வைங்க. எத்தனையோ பேர் இந்த மாதிரி வந்திருக்காங்க போயிருக்காங்க. ஆனா இவன் மட்டும் போகவே மாட்டான். எப்பதான் இவன் ஒளிவன்னு எனக்கும் தெரியல. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மருந்தடிச்சு கொல்லுங்கடா. சோ இந்த பிரச்சனையில உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த பக்கம் தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல இந்த பிரச்சனை உண்மையிலேயே நடந்திருக்கு, பெண்கள் கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்திருக்கானும் போது இவனுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுக்கலாம், இவனை என்ன பண்ணலாங்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது சஜஷன் இருந்தா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளவுதான் மக்களே. ஆக்சுவலா இது ஒரு ட்ரோல் வீடியோ மாதிரி, ரோஸ்ட் வீடியோ மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணல. எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கான். இந்த பிரச்சனையை பத்தி பேசி ஆகணும், இவனை வந்து அடிச்சு ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவே. ஸோ இந்த வீடியோ பத்தின கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.